ஹீரோவோட அக்கா பொண்ணுக்கு ஆட்டிசம் இருக்கும், அதனால ரொம்பவே அடம் பிடிப்பா. இப்ப அவ வளர்த்துட்டு இருந்தா லக்கின்ற நாய்க்குட்டி காணோம், மறுபடியும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் அவங்க மாமாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நாய்க்குட்டி காணும்னு சொன்னதுமே போலீஸை இப்ப திட்டி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டோ லக்கி மாதிரியே வேற ஒரு நாய்க்குட்டியை வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினுமே இங்க நிறைய நாய்களெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஹீரோவும் ஃப்ரெண்டும் வராங்க. ஆனா அங்க இருக்கிற நாயுமே ஹீரோவை பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிடுது. நீங்க எல்லாம் கெட்ட பீப்பிள், அதனால தான் நாய் கொலைக்குது, உங்களுக்கு எல்லாம் நாய் கொடுக்க முடியாது போங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்க இருந்து ஒரு குட்டி நாயை தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோயினுமே பின்னாடி துரத்திட்டு வராங்க. எங்க அக்காவோட பொண்ணுமே லக்கி வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இந்த குட்டி நாயை கொடுத்தாலுமே இது என்னோட லக்கி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோயினுமே ஹீரோ எதுக்காக நாய்க்குட்டி வாங்க வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. லக்கி வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோ அக்கா பொண்ணு நார்மலாவே இருந்திருப்பா. இப்ப மறுபடியும் லக்கி நம்ம கண்டுபிடிச்சாதான் அம்மு நல்லபடியா இருப்பான்னு சொல்லி ஹீரோயினோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப அந்த லக்கின்ற நாய்க்குட்டி ஒரு கவுன்சிலர் வீட்டுல தான் இருக்கு. அந்த நாய்க்குட்டியை எம்எல்ஏ கிட்ட காட்டி இது ரொம்ப ராசியான நாய், இது வந்ததுக்கு அப்புறமா தான் மாமியார் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அம்மாவுமே லக்கியவே நினைச்சிட்டு இருக்கா. நாய்க்குட்டி இல்லாமலே அது கூட விளையாடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறா. இப்போ படியில இருந்து தெரியாம தவறி கீழே விழுந்து தலையிலையும் அடிபட்டுடுது. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. லக்கி வந்தாதான் அம்மு நார்மல் ஆவான்னு சொல்லி தம்பி கிட்ட எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்றாங்க. லக்கி நாய்க்குட்டியோட அம்மா சரளா நாய் ஹீரோயின் வளர்க்குற நாய்களோட தான் இருக்கும். இப்போ லக்கியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுவுமே அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுது. இப்போ லக்கி நாய்க்குட்டியுமே எம்எல்ஏ வீட்டுல தான் இருக்கு. இந்த நாய் எடுத்துட்டு போய் வெளியே விடுன்னு சொல்றாரு. இது ரொம்ப லக்கியான நாயின் மச்சா சொல்றாங்க. இவர் மேல இருந்த ஊழல் கேஸுமே தள்ளுபடி ஆயிடுது. உண்மையிலே இந்த நாய் லக்கி தான் சொல்லி எம்எல்ஏவே வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் கவுன்சிலர் வீட்டுல தான் நாய் இருக்குன்னு ரவுடிங்க மூலியமா தெரிஞ்சு அங்க எடுக்க வராங்க. அதே சமயம் எம்எல்ஏவோட மச்சானோ நாய்க்குட்டி திருட வந்திருப்பான். இப்போ ஃப்ரெண்ட் கையில இருக்க நாய்க்குட்டியை மச்சான் தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. அப்படிதான் எம்எல்ஏ கைக்கு நாய் போயிருக்கும். இப்போ ஒரு பார்ல மச்சானை பாத்துடுறாங்க. எம்எல்ஏவா இவர் மூலியமா தான் மிரட்டி லக்கியை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட மச்சானோ கவுன்சிலர் கிட்ட லிஃப்ட் கேட்டிருப்பாரு. வைஃப் கிட்ட எம்எல்ஏ வீட்டுல தான் லக்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்கிற கவுன்சிலருமே இப்ப அந்த மாமாவை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோ கிட்ட எம்எல்ஏவோட மச்சானை கூட்டு வந்து விட்டுட்டு மாமாவை கூட்டு போன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த மச்சானை வச்சு எம்எல்ஏ கிட்ட இருந்து நாய் வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எம்எல்ஏவோ எனக்கு மச்சான்லாம் முக்கியம் கிடையாது, நாய் தான் முக்கியம், நானே அவனை துரத்தி ஒண்ணு தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கீங்க, நீங்க அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போனை வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் எம்எல்ஏ மச்சாவால யூஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவனோ ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை நானே தூக்கிட்டு வரணும் சொல்றான்.